தாது மாமலர் முடியாலே. சிதம்பரம் திருப்புகழ். தாது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரதாளமாகிய நொடியாலே மடி பிடியாலே ஜாடை பேசிய வகையாலே மிகு வாடை பூசிய நகையாலே பல தாறு மாறு சொல் மிகையாலே அனநடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீதில் ஏறிய கலையாலே வெகு மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாள்தொரு மூழ்குவேன் உனதடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே. பல விதத்திலும் காமமயக்கம் தருகின்ற பொது மாதர்களின் ஆசைக்கடலிலே நாள்தோறும் முழுகுகின்ற நான் உன்னுடைய அடியாராகிய மௌன ஞானிகளுடனே சேர்ந்து ஒழுகும்படி அருள் புரிவாயாக. காதலாய் அருள் புரிவாய் நான்மறை மூலமே என உடனே மா கரி காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே. அன்பு வைத்து அருள் புரிவாயாக, நான்கு மறைகளுக்கும் மூலப்பொருளே என்று கஜேந்திரன் கூறி அழைக்க உடனே அந்த யானை காணும் வண்ணம் நேரே எதிர்வந்து உதவின திருமாலாம் நாராயணனுடைய மருமகனே. காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமதிடமே வாழ் சிவகாமநாயகி தருபாலா புலிசெயில் வாழ்வே. அன்பு வைத்த மகா தபசிகள் வலம் வந்து வணங்கி சூழும் கனகசபையில் கூத்தப்பெருமானுடைய இடது பாகத்திலே வாழ்கின்ற சிவகாமி நாயகி பெற்ற குழந்தையே, புலியூர் சிதம்பரத்தில் வாழும் பெருமானே, வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. வேத நூலில் சொல்லிய முறைப்படியே தவறுதல் இன்றி நாள்தோறும் யாகங்கள் ஆராதனைகள் செய்யும் ஒழுக்க அழகிக் கொண்ட மூவாயிரர் என்னும் பெயர்மை வாய்ந்த அந்தணர்களால் மிக நன்றாக பூசனை புரியப்படும் தலைவனே. வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேரு மால் வரை என நீள் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாளே. பொலிவு பொருந்திய மலையரசாக விளங்கும் மேரு என்னும் பெருமை வாய்ந்த மலை போல உயர்ந்துள்ள கோபுரத்தின் மேலை வாயுப்புறத்தில் மயில் மீது ஏறிய வண்ணம் வழங்கும் பெருமாளே. ஆசிக்கடலிலே நாள்தோறும் ஒழுகுகின்ற நான் உன்னுடைய அடியாராகிய மௌன ஞானிகளுடனே சேர்ந்து ஒழுகும்படி அருள் புரிவாயாக. வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. இந்த அடி தில்லைவாழ் அந்தணருடைய சிறப்பை எடுத்து ஓதுகின்றது. இந்த ஓரடிதான் திரு வ.த. சுப்பிரமணியப்படி அவர்கள் திருப்புகழ் ஏடுகளை தேடி வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது. 1871 வருடம் என் தந்தையாருக்கு திருப்புகழ் அச்சிட வேண்டும் என்ற எண்ணம் முதல் உதித்தது. சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு விவாதத்தில் தங்கள் பெருமையை காட்ட இந்த திருப்புகழடியை கொண்ட தாது மாமலர் முடியாலே எனும் இப்பாடலை சான்றாக எடுத்து காட்டினதாகவும், இப்பாடலின் தேனொழுகும் இனிமை தன் மனதை மிக்கும் கவர்ந்து திருப்புகழில் தனக்கு ஆசை உண்டு பண்ணிற்று என்றும், இத்தகைய அற்புத பாடல்கள் 16,000 அருணகிரிநாதர் பாடியிருக்க 1000 கிடைத்து அச்சிட்டால் தான் எடுத்த ஜென்மம் பலன்பட்டதாகும் என கருதினேன் என்றும் என் தந்தையார் என்னிடம் கூறினார் என்று தணிகைமணி திரு வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தமது உரை நூலிலே எழுதியிருக்கிறார்கள். மேலும் ஒரு வரலாறு. சூரியனுக்கு 2 குமாரர்கள் மனு யமன் என தோன்றினர். வெளிப்படம் பாவம் செய்தவரை தண்டிக்க மனுவும், வெளிப்படாமல் பாவம் செய்தவரை நரகத்தில் தண்டிக்க யமனும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார்கள். மனு பூமியில் கவுட தேசத்திலிருந்து ஆண்டார். 4 மனுக்கள் ஆண்ட பிறகு 5வது மனுவுக்கு பிறந்த பிள்ளை ஹிரண்யவர்மன். தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இருக்கையும் மேருமலை போன்ற 7 நிலை மாளிகைகளையும் தேர்வரிசைகள் திருக்கோயில் கோபுரங்கள் கனகசபை முதலிய யாவும் செய்வித்து அந்தணர்களை கொண்டு திருவிழாவும் நடத்தி வைத்த மகா தபசி ஹிரண்யவர்மன் கவுடதேச அரசாட்சியை தம்பியருக்கு கொடுத்து இவன் தில்லையிலேயே திருக்கூத்தை தரிசிக்க விரும்பினதால் இவனை வியாகரபாதர் சோழராஜனாக்கி புலிக்கொடியும் தந்தார் என்று வரலாறு. தாது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரதாளமாகிய நொடியாலே மடி பிடியாலே சாடை பேசிய வகையாலே மிகு வாடை பூசிய நகையாலே பலதாறு மாறு சொல் மிகையாலே என நடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீ
வெகு மோடி நாணய விலையாலே மயல் தருமானார். மோகபாரதி தனிலே நாடொரு மூழ்குவேனுனதடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவு மருள்வாயே. காதலாய் அருள் புரிவாய் நான் மறை மூலமே என உடனே மாகரின் காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே. காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமத்திடமே வாழ் சிவகாம நாயகி தருபாலா பொலி செயல் வாழ்வேம். வேத நூன் முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிரமேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவேம். வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேறு மால்வரை என நீள் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாளே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன். ஓ நம்ம வணக்கம்.